ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரேஷன் அரிசியில் தோசை மாவு அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ஆள் கம்மியாக இருக்கிறதுனால நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு ஆள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த ரேஷன் அரிசி பழுப்பு கலரில் இருக்கும்ல, கொஞ்சம் நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த கலர் கொஞ்சம் போகும். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன். பாருங்கள், மார்னிங் எடுத்து எப்படி ஊறியிருக்கு பாருங்கள். அதை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்போம். அரைக்கும் போது ரொம்ப மழைன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப துப்பியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம அரைக்கிறது கொரப்பாக அரைக்கணும். வச்சதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மாவு நம்ம அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அதை நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு 6 மணி நேரத்துக்கு புளிக்க வைக்கலாம் மாவை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கிற அந்த மாவு கொஞ்சம் புளிச்சு வந்திருக்கு. மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம தோசை ஊற்றும் போது கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம தோசைக்கு ஏற்ற மாதிரி மாவு கரைச்சி வச்சுப்போம். இப்போ நம்ம தோசைக்கு ஏற்ற சட்னி செய்வோம். கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோன்னே அதில் காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கி ஆற விட்டுட்டுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கும்போது கொஞ்சம் புளி. இப்போ பாருங்கள், தோசை நம்ம ஊற்றணும். பாருங்கள், நல்லா மொறுன்னு தோசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட், நம்ம அரைச்ச மொறுன்னு தோசை. அதுக்கு தொட்டுக்க வெங்காயம் சட்னி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.